வணக்கம். இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். பிரதமர் நவாஸ் ஷெரீப் பதவி விலக கோரி பாகிஸ்தான் பாராளுமன்றம் முற்றுகை. தொண்டர்களுடன் இம்ரான்கான் போராட்டம். இம்ரான்கான் 14ஆம் தேதி ஆரம்பித்த அந்த பிரம்மாண்டமான ஊர்வலம் இஸ்லாமாபாத்தை நுழைந்தது. அது உள்ள நுழையும் பொழுதே காட்சி ஊடகங்கள்ல காட்டக்கூடிய காட்சிகளை எல்லாம் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் தொடங்குறாருல, தொடங்கி இஸ்லாமாபாத்தை நோக்கி வர்றாருல, பயங்கரமா இத்தனை கிலோமீட்டர் வர்றாரு. அப்படி வரும்பொழுது நிறைய தடைகள்ங்க, நீதிமன்றத்தில் இருந்து வேற தடைங்க, சட்ட ரீதியா தடையா, சரி அரசாங்கம் ரோட் பிளாக் சொல்லி போட்டு தடையா, இத்தனை மீறி உள்ளுக்கெல்லாம் வர முடியாது. சுத்து ராணுவம் நிக்காவ, காவல்துறை நிக்காவ, உள்ளுக்கெல்லாம் வந்துடவே முடியாது. உள்ளுக்கு வந்தது மட்டும் இல்லாம உடைச்சு எல்லாத்தையும் தாண்டி மக்களை வச்சுக்கிட்டு வந்திருக்க, மக்களை சொல்ல மாட்டேங்க. அதிகார மைய பகுதியான பாராளுமன்ற பக்கத்திலே வந்துட்டாரு, சுத்தி வளைச்சிட்டாரு. ஆமா, பயங்கரமான விஷயம் தான். என்ன சொல்றாரு அப்படின்னா, அல்டிமேட்டம் டைம் கொடுத்திருக்காரு. நவாஸ் வீட்டுக்குள்ளே 8 மணிக்குள்ள அவர் ரிசைன் பண்ணல அப்படின்னா நைட்டு வீட்டுக்குள்ளே நுழைய போறோம், ராஜினாமா பண்ணு, இந்தா பாரு கெடு அப்படின்ட்டாரா. இம்ரான்கான் ஏற்கனவே பிரபலமான கிரிக்கெட் வீரர் என்று இந்திய துணைக்கண்டம் எங்கும் நமக்கு தெரியும். இம்ரான்கான் நின்றாருனால எப்படியா கேப்டன் சொல்லி போட்டு பெருமையா பந்து வீரர், மட்டப்பந்து வீரர் அப்படி ஒரு நல்ல உயரமா அப்படி சவப்பா மீச இல்லாம அப்படி பேண்ட் போட்டு அப்படி போ நிக்கும் பொழுது மட்டை பந்து பிடிச்சுக்கிட்டு நல்லா இருக்கும். நடிகரும் கூடவா, அப்புறம் நடிகராகிறாரு. சரி, அப்ப இன்னும் பிரபல ஆகிறாரா. இப்போ இந்த இம்ரான்கான அரசியல் நடத்த ஆரம்பிச்சா கடந்த சில ஆண்டுகளாக அவரு பிரம்மாண்டமான அளவுக்கு தான் மக்களை திரட்டுறாரு. இதுல முக்கிய பிரச்சனை ஏற்கனவே ஆதிவாசிகள் இருக்கக்கூடிய அந்த மேற்கு வசீரிஸ்தான் என்ற பகுதி இருக்குது. அங்க இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் பழங்குடி மக்கள் எல்லாம் தலிபன் தலைமையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய செல்வாக்குல அவங்களுக்கு ஆதரவா அமெரிக்காக்காரன் பாம்பு போடக்கூடாது, அரசாங்கம் பாகிஸ்தான் அரசாங்கம் இங்க அடிக்க கூடாது என்று சொல்லி அவங்க ஆதரவு வேற இவருக்கு இருக்குன்னு சொல்லி போட்டு வேற பிரச்சனை. அப்ப பெரிய அளவுக்கு எழுச்சி இருக்கும் பொழுது இம்ரான்கானுடைய அந்த முழக்கங்கள் எல்லாம் இந்திய அரசு உள்ளே நுழைகிறது என்றும், இந்திய அரசுக்கு எதிராகவும், இந்திய அரசு பாகிஸ்தானை கபலீகரம் செய்ய பார்க்கிறது என்றும், இந்திய அரசுக்கு எதிராகவும் உள்ள மக்கள் தளத்தினுடைய வெளிப்பாடா இருக்கு. அதாவது நவாஸ் ஷெரீப் எப்பவுமே இந்திய ஆதரவாளரா பாத்துக்கிட்டாங்க. இந்திய அரசுக்கு ஆமா, இந்திய அரசு ஆதரவாளரா பாத்துக்கிட்டாங்க. நீங்க சொல்லுது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம், 2 அரசாங்கம் அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையில் இருந்தாலும், நரேந்திர மோடி தலைமையில் இருந்தாலும், நவாஸ் ஷெரீஃபுடன் என்று இருந்ததை அந்த பாகிஸ்தான் மக்கள் எதிர்பார்க்காத. குறிப்பாக இம்ரான்கானுடைய கட்சி, அந்த அவருடைய ஆதரவாளர்கள், ஏன்னா அவர் தானே தலைவர். அது பிறகு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போன வருஷம் நடந்த தேர்தல்ல ஏகப்பட்ட தில்லுமுள்ளு, இவர் ஜெயிச்சு வந்ததே தில்லுமுள்ளாலதான், அதனாலதான் பதவி இறங்குறது சொல்றது. அது மக்களை திரட்டி போஸ்ட் பண்றாரு பாருங்க, பயங்கரமான விஷயம். மக்கள் இயக்கம், மக்கள் எழுச்சி என்பதன் மூலம் இப்படி வருவது என்பது உள்ளபடியே புரிந்து கொள்ள வேண்டிய, அங்கீகரிக்க வேண்டிய விஷயம். ஆனால் அது இந்திய அரசுக்கு எதிராக இருக்கிறதே என்பதை, இந்திய மக்களுக்கு எதிரி, இந்தியாவுக்கு எதிரின்னு நம்ம எல்லாம் சும்மனாச்சு ஊடகம் சொல்லிச்ச, அரசாங்கம் சொல்லுதுன்ட்டு நம்பிடுவோம், அது வேற விஷயம். ஆனால் இது இந்த விஷயத்துக்கும் காஷ்மீருடைய அந்த பிரதிநிதிகளை, ஹுரியத் கான்ஃபரன்ஸ்காரர்களை கூப்பிட்டு பாக் தூதர் பேசியதற்கும் என்ன உறவு, என்ன தொடர்புன்னு நம்ம சொல்ல வேண்டாம். இது அங்க நடக்கு, இது இங்க நடக்கு. கொஞ்சம் அதுக்குள்ள போய் பார்ப்போம்னா, காஷ்மீர் பிரச்சனைக்கு தீர்வு காணவே பிரிவினைவாத தலைவருடன் சந்திப்பு. பாகிஸ்தான் தூதர் அப்துல் பாசித் பேட்டி தப்புனாங்கல்ல, அத அண்ணா சாலை தமிழ் பிரிவினைவாதிகளுடன் பேசியது தவறில்லையா? இந்திய வீரர்கள் மீதும் பாக் ஹை கமிஷனர் அபாண்டம் திமிர் இப்படின்னு போட்டிருக்காங்க. இப்படி தனிநபர் ரீதியாக 2 நாடுகளுக்குள்ள மத்தியில் இருக்கக்கூடிய உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஊடகங்கள் துள்ளி எந்திரிச்சு, அம்மாடி அடுத்த நாட்டினுடைய ஆட்களை, தூதர்களை, அந்த மனிதர்களை பற்றி தாக்கி இழிவுபடுத்தி எல்லாம் ஊடகத்துல போட்டா பகைதானே கூடும், இசைவு வராத, அணுகுமுறை வராத, நல்லுறவு பேணப்படாத. நல்லுறவு பேணுவதற்காகத்தானே வார்த்தைகளை கூட பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் ரொம்ப நியாயம் பேசாதிய, இப்படிதான் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் சொல்லுதாவ. பிரிவினைவாதிகளை அழைத்து பேசியில் எந்த தவறும் இல்லை, பாகிஸ்தான் தூதர் சொல்கிறார் என்பதாக என்ன அப்துல் பாசித்தை பற்றி இவர்களும் போட்டால், இந்தியா பாக் ஒன்லி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் காஷ்மீர் இஷ்யூன்னு பதில் யாரு? நம்ம வெளிவிவகாரத்துறையிலிருந்து நம்ம பிரதிநிதி இருக்கிறாரு, எப்பவுமே மக்கள்கிட்ட பேசுறவரு, சையத்
என்ன அக்பருத்தீன் அவர் சொல்றாரு, ஏய் உரியத்தெல்லாம் ஒரு ஆளா, உரியத் ஆளுகளை கூப்பிட்டு பேசுவியாக்கு, உரியத்து ஒரு ஆளா, எங்களை பொறுத்தவரை காஷ்மீர் பிரச்சனைக்கு இந்தியா பாகிஸ்தான் 2 தான் ஸ்டேக் ஹோல்டரு, உண்மையான பங்காளி, சம்பந்தப்பட்டவங்க சம்பந்தப்படாதவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசுறியா, அவங்களுக்கு தளமே இல்லையா, அடித்தளமே இல்லையா அப்படின்னு விட்டாரு. என்ன அப்படினால இப்படிப்பட்ட அடித்தளமே இல்லை என்று சொல்லக்கூடிய இந்திய அரசினுடைய நிலைப்பாடு என்றால், இதற்கு முன்னால் ஹுரியத்தினுடைய தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசியது ஏன்? அடித்தளமே இல்லாத ஹுரியத்தை பேசிட்டு போயிட்டு போறாங்க. அப்படியே விட்டுற வேண்டியதானே கண்டுக்காம. இது முதல் முறையும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே பல முறை நடந்திருக்கு அப்படின்னு இருக்கும் பொழுது இப்ப ஏன் இது ஒரு பிரச்சனையாக்கி இதுவே காரணமா காட்டி நீங்க பேச்சுவார்த்தையை முறிக்கிறீங்க? அப்படிங்கிறது இல்லாததை பிரச்சனையாக்குவதற்கு இந்திய அரசுக்கு என்ன தேவைன்னு ஏக்கியம். இந்திய அரசுக்கு தேவை விட இந்திய அரசுடைய கைப்பாவையாவே எல்லா ஊடகங்களும் விளையாடுதே அப்படிங்கறது கூட ஒரு கேள்வி வருது. ஊடகங்கள் எதிர்கேள்வியே கேட்க மாட்டேங்க, எதையுமே விசாரிச்சு பேச மாட்டேங்க என்றால், காட்சி ஊடகத்துல தமிழ்ல கூட நேற்று விவாதிச்சாவோ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன இந்திய அரசு ஏன் பேச்சை முறிச்சிச்சு, ஏன் செயலாளர் பேச்சை முறிச்சிச்சு, அது என்ன திடீர்னு இப்படி எல்லாம் மோடி எடுத்து விட்டாரு, என்ன திடீர்னு எடுக்கலாமா, என்ன தட்டால் புட்டால் எல்லாம் செய்யலாமா, உறவு கெட்டு போயிடாதா அப்படின்னு நல்லவங்களா பேசுவாங்க. ரொம்ப நல்ல உறவு பாஜக பத்திரிகா எல்லாரும் சேர்ந்து. ஆனா நாம கேட்பது, ஐயா நரேந்திர மோடி அரசாங்கம் அதனுடைய தொடக்கத்தில் இருந்தே, அது 1.5 மாதம் தான் ஆகுதா, 2 மாதம் ஆகுது. இந்த 2 மாதத்திலையும் பாகிஸ்தான் கூட உள்ள உறவில் சரி, பல உறவிலையும் அப்படித்தான், பாகிஸ்தான் கூட உள்ள உறவில் அப்படியெல்லாம் தடால் புடால்னு எதையும் செய்யல. நாம சொல்லணும்ல, இது நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்வுல சொல்லிட்டே வரோம். இந்த பகுதியில இருக்கிற இந்தியாவுடைய அந்த அதிகாரத்தை, மேலாண்மையை, மேலாதிக்கத்தை தக்க வைப்பதற்காக என்னென்ன காயை எப்பப்ப நகர்த்தணும் அப்படின்னு திட்டம் போட்டு இந்த அரசு செய்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே அந்த பதவியேற்பு விழாவில இருந்தே அப்படிதான் ஏன் நடக்குது, இது ஒண்ணும் வித்தியாசமா செய்யல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமா, ஆனா எந்த வித விதிமுறை மீறலையும் செய்யவில்லை. அந்த இவர் பாகிஸ்தான் தூதர் சொல்றார், காஷ்மீர் பிரிவினை சந்திப்பு நீண்டகால வழக்கம் என்பதாக அவரு புள்ளி விவரமா ஒவ்வொரு கேள்விக்கா 1, 2, 3, 4, 5, 6, 7 கேள்விக்கு பதில் சொல்றாரு. அப்ப அவர் சொல்லும் பொழுது, ஐயா பிரிவினை தலைவருடன் சந்தித்து பேசுவதை பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பிரதமர் நரேந்திர மோடி பார்க்க வரும்போது தவிர்த்தார்ல. அப்ப இதற்காக பாகிஸ்தானில் நவாஸ் விமர்சனத்திற்குள்ளானார். அப்ப பாகிஸ்தான்ல நவாஸ் ஷெரீஃபுக்கு விமர்சனமாயி, நீ மோடி ஆளா போயிட்டியா, என்னையா நீ மோசடி ஆளா போயிட்டியே, பாகிஸ்தான் நலனுக்கு இல்லையே என்று இம்ரான்கானுக்கு ஆதரவான கருத்து மேலே எழுகிறதே. இது நவாஸ் ஷெரீஃபுக்கு மட்டும் கவலையா, மோடி அரசாங்கத்திற்கும் கவலை உண்டா என்பதை பார்க்க வேண்டும் என்று கேட்டால், இதை ஒரு கட்டுரையா அண்ணா சாலை ஆங்கிலேயத்தில் சர்ப்ரைஸ் இஸ் ஏ டாக்டிக் நாட் ஏ ஸ்ட்ராட்டஜி என்று, மோடி ஹேஸ் மிஸ்டிஃபைடு, மிஸ்லெட் அண்ட் சர்ப்ரைஸ் பாகிஸ்தான், ஈவன் கிவிங் த இம்ப்ரெஷன் that he still regards the country as an enemy to defeat, not as neighbor. He wishes to resolve issues with which is the version of Modi's foreign policy vision that is real template for the world to engage with என்று எழுதியிருப்பதில் உள்ளபடியே சுகாசினி என்ன சொல்றார், ஒரு கொஸ்டின் மார்க்கோட எழுதியிருப்பதுல இல்ல, அதுல உண்மை அப்படியே இவங்க எழுதியிருப்பது என்னன்னா, மோடி அரசாங்கம் என்னமோ பாகிஸ்தான பாய்ச்சிக்கிச்சு, இது நியாயம் தானா ஹாவுன்னு எல்லாம் எழுதியளே, அப்படித்தானே ஊடகங்கள் நீ சொல்லுதியோ. நாம கேட்பது இல்லையா, இல்ல நவாஸ் ஷெரீப் அம்மாளு, அவர் அம்மா கூட கூட்டு அவருக்கு எதிராக அங்க இம்ரான்கான் நெஞ்சிக்காரு, பாகிஸ்தானுடைய உள்விவகாரத்துல அமக்கு வேண்டிய மோடிக்கு வேண்டிய நவாஸ் ஷெரீஃபை வலுப்படுத்துறமா இல்லையா, வலுப்படுத்தணும்னு சொன்ன நவாஸ் ஷெரீப் ஆளு காஷ்மீர் காரங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த சொன்னா நல்லது தானே செய்தார் நவாஸ் ஷெரீப். சொன்னா நினைக்குமா, உடனடியாக உங்க கூட நாங்க பேச்சுவார்த்தை கட்டு அப்படின்னு சொன்னா, பாத்தியா இந்தியா நவாஸ் ஷெரீப் வெறுக்குது அப்படி நவாஸ் ஷெரீப்புக்கு ஆதரவாக இம்ரான்கானுக்கு ஆதரவாக சென்ற கூட்டம், பொதுமக்கள் அபிப்பிராயம் பாகிஸ்தான் அப்படியே நவாஸ் ஷெரீப்புக்கு ஆதரவா வருமா? இந்த விளையாட்டத்தான் யா பண்ணுதாவோ, செயல் தந்திரம் பண்ணுதாவோ. அததான் என்ன எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த சைனீஸ் வாரியருடைய அதே வேர்ட்ல ஆர்ட் ஆஃப் வார் போர் தந்திரத்துல மிஸ்டிஃபை, மிஸ்லீட் அண்ட் சர்ப்ரைஸ்.
என்று அந்த 3 டாக்டிக்ஸையும் கடைபிடிக்கிறாருங்க ஐயா மோடி அவர்கள் அப்படிங்கறத எடுத்து போட்டிருக்காங்க. ஆனாலும் கூட இது பகையா போகுதான்னு போடுறாங்க. ஆனா பகையா போல என்ன இது நகையா போகுது என்பதாக சொன்னால் என்ன, நாடாளுமன்ற முற்றுகையை ஸ்தம்பித்த தலைநகர் இம்ரான்கானை சந்திக்கிறார் ஷெரீப் என்பதாக. அது மட்டும் இல்ல, தேர்தல் கணக்கை காண்பிக்க தயார். இப்ப தேர்தல் கணக்கை காண்பிக்க தயார். ஏன்னா ரெட் ஜோன் பகுதியில இவங்க வந்ததுனால ஏகப்பட்ட டென்ஷனு, சுத்திலும் ராணுவம் நிக்குது, எந்த நேரமும் ராணுவம் தாக்கலாங்கிற ஒரு நிலைமை கூட அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால இவர் என்ன சொல்லிட்டாரு, நான் தேர்தல் கணக்கை காண்பிக்க தயார் ஒரு பக்கம், அவங்க உச்ச நீதிமன்றம் என்ற சொல்லிட்டு ஒழுங்கா 2 பேரும் உட்காந்து பேசுங்க, அந்த பிரச்சனையை தீருங்க பேசி அப்படின்னு சொல்லி கட்டுரையாளர்கள் இன்னொரு ஆங்கிலேயத்திலையும் போட்டது போல ஏதோ மோடி தப்பு பண்ணிட்டாரு என்ன என்பது போலவும் என்ன பகையை உருவாக்கிட்டாரு என்பது போலவும் இல்லை. அங்கே சரி செய்வதற்காக பிராந்திய மேலாதிக்கம் என்பதை இந்திய அரசு தெளிவா அறுதியிடுவதற்காகத்தான் மோடி முதல்ல இருந்து காய் நகர்த்துறாரு. அதுல ரொம்ப தெளிவா செய்தாரு. ஏமாத்த போட போவது பாகிஸ்தான் மக்கள். அதனால இந்தியாவினுடைய அரசினுடைய அதிகாரம் பிராந்திய மேலாதிக்கம் நிறுவப்படும். ஏன்னு கேட்டா ஆளே இல்லன்னு உரியத்தை சொன்னாவளே, வைத்திக்குன்னு இங்க இருந்து ராம்தேவினுடைய உதவியாளர் போனார். அவர் ஆளே இல்ல, அவர் போய் செய்யறது அப்படின்னு பார்த்தத நியாயப்படுத்தி இதுவரை பாஜக RSS எதுக்கல, இப்ப விளங்கிச்சா என்று நாம் ஊடகங்களையும் பார்த்து கேட்டுக்கிட்டு அவர் சிறிய எடுக்கிறார். இதே மாதிரி நேத்தே நாம முதலில் சொன்னோம்னு கூட சொல்லும் அளவுக்கு இந்த டுப்பு டுப்பு டுப்புன்னு சுட்டாங்க ஐயா அஸ்ஸாமில். சாதாரண நிராயுதபாணியான சனம் எதிர்த்து போராட்டம் நடத்திச்சுண்டா, சாலை மறியல் பண்ணிச்சுண்டா என்று சொன்னோமா, அத உடனடியா நாம சொன்ன மாதிரி ஐயோ தப்புல்ல அப்படின்னு நம்ம நரேந்திர மோடி அண்ணாச்சி என்ன பண்ணிட்டாரு, உடனடியா அவரும் உள்துறையில இருந்து விளக்கம் கொடுங்க, குண்டக்க முண்டக்க சொல்லுதுன்னு நாங்க ஆட்சி உட்கார்ந்துருக்கோம் என்னன்னு அவரு கேட்டேன். ஆனா முதலமைச்சர் அதெல்லாம் இல்ல, ஒரு பக்கமா நீங்க போட்டுட்டு இருக்கியோ இந்த ஊடகங்கள், இந்த ஆங்கில ஊடகம் குறிப்பா, அப்புறம் வெர்னாகுலர் மீடியா அப்படின்னா அந்த ஊரு உள்ளூர்ல உள்ள ஊடகம் என்று சொன்னா மைனர் ஹட் ஸ்பேட் லீட் டு ஃபியூஸ் ஃபார் பிளட் பாத் ஆன் அஸ்ஸாம் பார்டர். அஸ்ஸாம் நாகாலாந்து எல்லையில் ரத்த வெள்ளம் வருவதற்கு ஒரு சிறிய குடிசை பிரச்சனை ஒரு பெரும் தீயாக எழுந்து விட்டது என்பதாக இந்த ஏடு போட்டால் சென்டர் அர்ஜஸ் அஸ்ஸாம் நாகாலாந்து டாக்ஸ். அதாவது நீங்க சொன்னீங்க பாருங்க, மோடி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஐயா 2 பேரும் உங்களுக்குள்ள பேசுங்க, 2 சீஃப் மினிஸ்டரும் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுங்க. அங்க பாட்டுக்கு பிரச்சனை எப்படி இருக்கு, நீங்க பாட்டு 2 பேரும் தனித்தனியா இருக்கிறீங்களே, சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லி உள்துறை அமைச்சகத்துல இருந்து அவங்க கேட்டிருக்காங்க. அதாவது ஆனா இன்னும் ஸ்டேட்மெண்ட் வரல. அந்த காங்கிரஸ் முதலமைச்சர் இருக்காருல ககாயா, ஆமா அவர் கோகாய், அவர் என்ன சொல்லிட்டாரு, மனித உரிமை மீறல் போலீஸ் செஞ்சிருக்கலாம், அவர் கேஷுவலா செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா, அவங்க எந்த அளவுக்கு 24 மணி நேரம் எல்லாம் எடுத்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காவ, அதெல்லாம் எல்லா அமைப்புகளும் சேர்ந்துக்கிட்டாவ. அப்படி போராட்டம் ஜனநாயக கட்சிக்காக thousands attack police station on Assam Nagaland border. இதான் அவர் சொல்லுவது. அப்ப ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து காவல் நிலையத்தை அடிச்சா நாங்களும் நிராயுதபாணியை சொல்லுவோம்ல. ஓஹோ அப்படியா நீங்க என்று கேட்ட அரசாங்கம் என்பது எதற்கு இருக்கிறதுன்னு தெரியல காங்கிரஸ்காரர்கள். அஸ்ஸாம் நாகாலாந்து எல்லையில் மோதல், போலீஸ் துப்பாக்கிச்சூடு, பலி 3 பேர், ஊரடங்கு உத்தரவு அமல். அதுதான் நீங்க சொன்ன மாதிரி சென்ட்ரல் அர்ஜஸ் அஸ்ஸாம் நாகாலாந்து டாக்ஸ் என்று பேச்சுவார்த்தை முதல்ல பண்ணுங்க ஏன்டாவது சொன்னாவளா. இந்த விஷயத்துல 3 பேர் பலியாகும் அளவுக்கு நடந்திருக்கிறதே என்பது பெரிய அளவுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் தானே என்று கேட்டால், இது ஏன் அடிப்படைன்னு சொல்லணும்ல நம்மூர் சனத்துக்கு. NSCN IM டர்ஃப் வார் ஆன் அஸ்ஸாம் டிஸ்பியூட்டட் ஏரியா, இது அடிப்படைங்கோ. நாகாலாந்துக்கும் அஸ்ஸாமுக்கும் உருவாச்சுன்னா கோரல் ஓவர் ஹட் ஸ்பார்க்ஸ் வயலன்ஸ் பிட்வீன் அஸ்ஸாமீஸ் அண்ட் நாகாஸ் போட்டு இந்த 54 வரும் ஆங்கிலேயர் மட்டுமே NSCN IM டர்ஃப் வார் ஆன் அஸ்ஸாம் டிஸ்பியூட்டட் ஏரியா என்ன, அதாவது நாகாலாந்து என்ற நாகர் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக, அந்த தேசிய இனம் தனது சுய நிர்ணய உரிமைக்காக அவர்கள் போராடி கொண்டிருப்பது ஆயுதம் தாங்கிய படையுடன்
நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து என்ற பெயரில், நாகாலாந்து தேசிய சோசலிச கழகம் என்ற பெயரில் அவர்கள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை அவர்கள் எத்தனை ஆண்டா நடத்திட்டு இருக்காவோ 40 வருஷத்துக்கு மேலேயா நடத்திக்கிட்டு இருக்காங்க. முதல்ல புரிஞ்சுக்கணும், 50 வருடமா நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த போராட்டத்துல ஐயம் என்றால் என்ன, ஐசக் முய்வா என்ற தலைவர்களுடைய பெயர். அந்த ஐசக் முய்வா ஆகியோருடைய தலைமையில் நடத்தப்படுகின்ற அந்த NSCN தான் ஒரு பிரச்சனையை பெரிதாக கிளப்பியதுன்னு சொல்லுதாகும். பெரிதா எப்படி கிளப்பாக, இந்திய அரசுடன் ஆயுதம் தாங்கிய ரீதியில் உள்ள படையை வைத்துக் கொண்டே நாகாலாந்து புரட்சிகர அரசாங்கம் என்ற ஒன்றை தக்க வைத்துக் கொண்டே அவர்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள். இந்திய அரசும் அங்கீகரித்துக் கொண்ட அந்த தேசிய இனத்தை பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. இது இந்தியாவுக்குள்ளேயே இருப்பதாகத்தான் வரைபடம் காட்டுகிறது. இந்த பிரச்சனையான அந்த எந்த பிரச்சனையில இந்த பேச்சுவார்த்தையில என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 25 பிகாஸ் நிலங்க. இந்த நிலம் அசாமுக்கு சொந்தமான காடுகள்ல இருக்கிற நிலம்னு அசாம் சொல்லுது, நாகாலாந்து சொல்லுது இது எங்களுக்கு சொந்தமானதுன்னு. அப்ப என்ன சொல்லிட்டாங்க, வழக்கம் போல மத்திய அரசு என்ன சொல்லுவோம், ரைட் 2 பேருக்கும் இல்ல, நாங்க எங்க மத்திய போலீஸ் எங்க போட்டுக்கிறோம், இது பேசி தீர்த்து யாருக்கு சொந்தம்னு முடிவு பண்ற நேரத்துல உங்களுக்கு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசினுடைய ராணுவம் அங்க போய் இருக்குது. இப்ப பிரச்சனையே என்ன அப்படின்னா, அந்த ப்ராப்ளமா இருக்கிற ஏரியால தானே இவ்வளவு நடந்தது. அப்ப இவ்வளவு கலவரத்தை அடக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு, மத்திய அரசு தானே இருக்கு. கலவரத்தை தூண்டுவதற்கு அடிப்படை காரணமே நடுவண் அரசு என்ற ஒரு வரலாற்று விவரம் இருக்கு. ஆமா, அதான் சொல்றாரு. நாகாலாந்து தன்னுடைய பகுதிகள் இவையெல்லாம் என்று சொல்லி பேச்சுவார்த்தையில் இந்திய அரசுடன் செய்யும் பொழுது மணிப்பூர் பகுதியை, அது இன்னொரு மாநிலம், அங்கே இருக்கக்கூடிய மணிப்பூரிஸ் என்று இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களை தூண்டிவிட்டு உங்க பகுதியும் சேர்த்து நாகாலாந்து வரைபடத்தை விரிந்த நாகாலாந்து என்று கேட்காவோ, அதுதான் நாங்க பேச்சுவார்த்தையை முடிக்காம வச்சிருக்கோம், அதனால நீங்க கிளம்புங்கோ என்று இன்றைக்கு நேற்றல்ல 20 ஆண்டுகளுக்கு முன்பே தூண்டிவிட்டது நடுவண் அரசின் உளவுத்துறை என்று வரலாற்று பதிவுகள் இருக்கிறதே. அது என்ன அர்த்தம்? இதனுடைய ஒட்டுமொத்த பின்னணியை நம்ம பார்க்கணும்னா, இந்த 7 சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த 7 மாநிலங்கள் இருக்குல்லங்க, குட்டுக்கெட்டு மாநிலங்கள் அங்க இருக்கிறது. அங்க இருக்கிற இயற்கை வளம் கொட்டி குமிஞ்சிருக்கு பாருங்க. இவங்க தனி, நீங்க சொல்ற இந்த சுயநிர்ணய உரிமை என்பது இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அதனுடைய எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பிரஷனா நாங்க தனியாவே இருக்கிறோமையா, சுய ஆட்சி நாங்க உங்களோட இல்லன்னு பிரிஞ்சு போனா பாதிப்பு யாருக்கு தெரியுமா? ஏங்க, இந்த அஸ்ஸாம் மட்டும் இல்லங்க, நாகாலாந்து மட்டும் இல்லங்க, மணிப்பூர் மட்டும் இல்லங்க, அந்த பக்கம் போனா நீங்க இந்தியர்களுக்கு வந்திருக்கோன்னு கேட்காங்க. நம்மள பார்த்து பெரிய போர்டே எழுதி இருக்கிறாங்களாம் அப்படின்னு நம்ம சந்துரு எழுதியிருக்காரு. சந்துரு ஒரு ஆர்டிக்கலே எழுதி இருக்கிறாரு. அங்க போய் இறங்கினோடனே நான் ஷாக் ஆயிட்டேன். கெட் அவுட் இந்தியன்ஸ் அப்படின்னு போர்டே வச்சிருக்காரு. வெளியேறு. ஆமா, மிரண்டு போயிட்டோம்ல. இன்னைக்கு கூட வடகிழக்கு மாநிலங்களை போனாலும் இப்படி சொல்லலாம், என்ன இந்தியாவில இருந்து வரீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர அவர்கள் இந்தியர்களாவே பாக்குறது கிடையாது. இப்படி மனோநிலை இருக்குமானால் வரலாற்றில் என்னெல்லாம் நடந்திருக்கு, நல்லது கெட்டதுன்னு பார்த்தாங்கன்னா. இது மட்டுமல்ல, இந்த மோதலை வரலாறு ரீதியாக தூண்டி விட்டு இப்பொழுது அந்த பேச்சுவார்த்தையில் கூட ஆயுதம் தாங்கிய படையை வைத்துக் கொண்டே இருக்கின்ற NSCN ஐயம், அங்கே அரசாங்கத்தை நடத்தி கொண்டே இருக்கின்ற NSCN ஐயம், அது தவிர நீங்கள் உங்களுடைய அரசாங்கம் என்று சொல்லி போட்டு ஒண்ணு எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கியோ நடுவண் அரசு. இப்படி நேரத்தில் உங்கள் பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது அங்க இந்திய ராணுவம் இருக்க அவர்கள் தனியாக அவர்கள் இருப்பதற்கும் அனுமதிச்சிருக்கியோ ஒரு பேரக்குள்ள என்ற விஷயங்களும் கூட வரலாறு ரீதியாக செய்திகளா வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் இந்த மோதல் நடக்குதுனால காங்கிரஸ் முதலமைச்சர் ஒன்ன செஞ்சு போட்டு இங்கேது போய் சுட்டு போட்டு வில்லங்க நடப்பதுனாலதான் விஷயம் பெரிதாகுது என்பதை ஒரு தேசிய உணர்வினுடைய வரலாற்றில். அப்ப இந்தியாவில் பல்வேறு தேசிய நெருக்கி என்பது உண்மையா? தேசிய இனங்களுடைய சிறைச்சாலையாக இந்தியாவை தக்க வச்சிருக்காங்க உண்மையா? குழப்பங்க. இப்பதான் இந்த தெலுங்கானாவினுடைய முதலமைச்சருடைய மகள் இருக்காங்களே கவிதா, அவங்க டெல்லிக்கு மக்களவையால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களே, அவங்க இப்படித்தானே நீங்க நிர்பந்தம் பண்ணி நிஜாம் நிர்பந்தம் பண்ணி ஹைதராபாத்தை சேர்த்தியோ, காஷ்மீர் நிர்பந்தம் பண்ணி அந்த ஹிந்து ராஜாவை நிர்பந்தம் பண்ணி காஷ்மீரே சேர்த்தீங்க. அது மட்டுமாங்க, கிட்டத்தட்ட 526 குட்டி குட்டி நாடுகளை எல்லாம் சேர்த்துதானே இந்தியா உருவாயிருக்கு. ஆனா ஒருத்தர் கிளம்பிட்டாருங்க, ஹிந்துத்துவா இது, அதனால எல்லாருமே ஹிந்துஸ்னு சொல்றதுக்கு கிளம்பிட்டாரு. கிளம்பலாம், ஆனா எல்லாத்தையும் உள்வாங்கி பிராந்திய மேலாதிக்கம் என்ற
ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் புதுசா வந்திருப்பதனால ஆல்ரெடி அந்த தேசியத்திற்கான அங்கீகாரத்தை கொடுத்து விட்டால், மொழிகளுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து விட்டால், அவர்கள் ஒரு ஒற்றுமையுடன் பெடரல் என்று தன்னுடைய தலைமை உரையிலே சுதந்திர தின உரையிலே நிகழ்த்தினாரே நரேந்திர மோடி. அந்த பெடரல் என்ற கூட்டமைப்பு மூலம் தானே இந்திய ஒற்றுமை சாத்தியமாக வரும். இந்திய மக்கள் ஒற்றுமை தானே இந்தியாவின் ஒற்றுமை. அது கூட்டமைப்பின் மூலம் தானே முடியும். ஒற்றையாட்சி மூலம் ஒருத்தர் மூட்டி விட்டு இதுவரை செஞ்சாச்சே, வெற்றி வரலையே என்பதையும் கூட மாறுபட்ட கருத்து இருக்கு அப்படின்னாலும், இருக்கு அப்படிங்கிற மாதிரி தொனியில் அவர்கள் பேசினாலும் இந்தி தான் இந்தியாவுடைய லாங்குவேஜ் அப்படி எல்லாம் சொல்லும்போது பார்க்கும்பொழுது வேற ஏதோ ஒரு போஸ் அவங்க பின்னாடி இருந்து வேலை செய்யுது. இந்த பக்கம் ஒரு கருத்து சொன்னாலும் அந்த பக்கம் வேற என்னவோ வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. மீறி வந்துகிட்டு இருக்கிறாரு என்று பெடரல் ஃபியூச்சர் சொன்ன பிரதமர் நம்ம நம்புவோம். சரி, ஆனால் இங்கே வந்து ISIS பிஹெச் US ஜேர்னலிஸ்ட் என்று தலையை வெட்டி போட்டாமல் ஐயா அந்த சன்னி போராளிகள் ஈராக்கில் அமெரிக்க ஊடகவியலாளர் பிரச்சனை மறுபடியுமா என்பதை ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். ISIS பிஹெச் US ஜேர்னலிஸ்ட் டு அவெஞ்ச் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் இன் ஈராக். ஈராக்ல அமெரிக்கா உள்ள பூந்துகிட்டு அந்த எசிடிஸ்ல வந்து காப்பாற்றணும்னு காரணம் சொல்லி போட்டு இந்த சன்னி போராளிகள் இருக்கக்கூடிய பகுதியில மேலிருந்து குண்டு மழை பொழிஞ்சிச்சா, இதற்கு பழி வாங்க வேண்டியதான் நீங்க அமெரிக்கா கூட மோதுங்க. அதுக்காக ஊடகவியலாளர் அமெரிக்க ஊடகவியலாளர் பிடிச்சு வச்சிருக்காவோன்னு முந்தா நேற்று படத்தோட காமிச்சாவளா, தலையை வெட்டி அந்த காணொலி எடுத்து காட்டுதாவளா. போன வருஷம் செப்டம்பர்லயே அவரை பிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த காணொலி எடுத்து காட்டும் பொழுது பேசுறாரு இல்லையா, அவர் கழுத்து அறுக்கிறவரு ஆக்சன் சஜஸ்ட் அறுக்கிற மாதிரியே படம். நிருபர் தலை துண்டித்து கொலை வீடியோ வெளியிட்டு ISIS தெரியாத அட்டுழியம்னு கழுத்து அறுக்காவும் அப்படியே படம். ஆக்சன் சஜஸ்ட் ஜிகாதி இன் பிஹெடிங் வீடியோ பிரிட்டன். அவர் பேசுறாருலங்க, அவர் பேசும் பொழுது அவர் ஆங்கிலம் பேசுகின்ற அந்த மொழி பிரவாகம் ஆமா எப்படி இருந்தது அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க ஆங்கிலம் பேசுவது லண்டன்காரன் பேசுற மாதிரி இருந்துச்சு. ஆமா, அதாவது பிரிட்டிஷ் IS ஜிஹாதிஸ் பிஹெடட் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் என்பதாகவும் என்ன இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மிலிட்டன்ட் கால்டு ஜான், வேற ஜானாம அவர் பிரிட்டன்ல இருந்தே வந்து இந்த தீவிரவாதமா மாறினாராம. இப்படியாக சொன்னா இன்னொரு பக்கத்தில் we have never been prouder of our son போலீஸ் பேரண்ட்ஸ் என்று அவர்கள் ஒரு பக்கம் சொல்கிறார்கள். அந்த இறந்து போன ஊடகவியலாளருடைய தந்தைன்னு சொன்னா பெற்றோர்னா இந்த ஜான் விஷயத்துல நாம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு, ஆங்கிலத்தை உச்சரிப்பதில் ஆங்கிலேயர்கள் போலவே உச்சரிப்பதை யாழ்ப்பாணத்துக்காரங்க செய்வாங்க, மட்டக்களப்புக்காரங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க மாரி செய்வாங்க. நீங்க வந்து டாக்டர்னு சொல்லியோ DOCTOR அவங்க டாக்டர்னு சொல்லுவாங்க. நீங்க சாரி சொன்னா அவங்க சொரின்னு சொல்லுவாங்க. என்ன நீங்க வந்து வார்னு சொன்னா அவங்க ஓர்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஆடிட்டர்னு சொன்னா அவங்க வந்து ஓடிட்டர் அப்படிம்பாங்க. அதனால ஓடிட்டார் நீங்க கிண்டலாம். இப்படியாக இதில் வந்து வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பதில் உள்ள அசண்ட் அந்த மொழி நடையை வைத்துக் கொண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் பிரிட்டிஷ்காரன். சரி, என்ன பண்ண முடியும்? இவ்வளவு தூரம் மோசமாக நடந்திருக்கக்கூடிய சன்னி போராளிகளுடைய நிலையை இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள சன்னி போராளிகளும் இந்த கொடூரமான மனிதர்களுக்கு மானுடத்துக்கு எதிரான ஒரு கொலையை கண்டிச்சாத்தான் நீங்க சொல்ற நியாயங்களும் மக்களுக்கு வழங்கும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க அப்படின்னு தானே கேட்க வேண்டியிருக்கும் என்று சொன்னா. ஆனா அவர் ரொம்ப தைரியமாக அந்த பத்திரிகையாளர் இருக்காருல்ல ஜேம்ஸ் போலோவா, அவர் வந்து சாகுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முட்டி போட்டுட்டு இருக்காருல்ல, அப்ப அவருடைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள் விழுக்கிறாங்க. இந்த பாருங்க என்னைய இந்த இதுக்கு காரணமே அமெரிக்கா தான், அதனால என்னைய கொண்டுட்டாங்கன்னா அமெரிக்கா ஏதாவது உங்களுக்கு கொண்டு காசு ஈஸி கொடுத்தாங்கன்னா கை நீட்டி வாங்கிடாதீங்க அப்படின்னு பேசியிருக்காருங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் கொள்றீங்களா ஐயா? உங்களுக்கு நியாயம் பேச வேண்டிய ஆளு, எதிர்முகாமில் இருந்து வரக்கூடிய ஆளு நியாயம் பேசினா மட்டும்தானேயா எந்த போர்லையும் வந்து நியாயங்கள் நிலைத்து நிற்கும். இதை கூட விளங்காம இதை மேற்கோள் காட்டியே இங்க இருக்கக்கூடிய சன்னி போராளிகளோ சன்னி ஆதரவாளர்களோ சன்னி சமூகத்தினரோ எடுத்து பேசலாமே, இதையெல்லாம் தவறையா என்பதை எடுத்து சொல்லலாமே, என்ன சவுதி அரேபியா மூலம் சொல்லலாமே. எப்படி கேட்டா தமிழ்நாட்டு செவிலியர் உட்பட கேரள செவிலியர் போய் உட்கார்ந்து
உட்கார்ந்து இருக்கும் பொழுதாங்க பிடிச்சு வைக்கும் பொழுது நாம சொன்னோம், ஐயா டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த அது போன்ற வஹாபி என்ற பிரிவில் உள்ளவர்களை பார்த்து பேசுங்க, அவங்க பேசுவாங்க, சவுதியில பேசி தண்ணி போராளிகள்கிட்ட பேசி விடுவாங்க அப்படின்றோம். பேசிட்டோம் ஐயா டெல்லி என்று வரைவமா சொல்லுவது போல விடுதலை பண்ணாவ. அது மாதிரி நீங்களும் கூட இந்த போன்ற மனித குலத்திற்கு எதிரான விஷயங்களை எதிர்க்க வேண்டிய, கண்டனம் செய்ய வேண்டிய நேரத்துல கண்டனம் தெரிவிக்கணும். 4 நாள் 5 நாள் கழிச்சு எல்லாம் சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக தெரிவிக்கிறது உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணாதான் அதுக்கு ஒரு கண்டனத்தை பாருங்க. டென்ஷன் இன் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட். அது நம்ம தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போராட்டம், அதனால போக்குவரத்து பாதிப்பு. இந்த டிடி ஸ்டூடெண்ட்ஸ், டிடி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து பலவிதமான போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. மெடிக்கோஸ் threatened to leap off metro viaduct என்பதாக போட்டால் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கேனாட் டூ மச் ஃபார் மெடிக்கோஸ் ஆஃப் இல்லீகல் காலேஜ். சட்டவிரோதமான தனியார் கல்லூரியினுடையக்காக நாங்கள் அரசாங்கமோ பல்கலைக்கழகமோ மருத்துவ பல்கலைக்கழகமோ தமிழ்நாட்டில் உட்கார்ந்து என்ன செய்ய முடியும்னு கேட்காவோம். தமிழ்நாட்டில் இருக்கிறது செய்ய முடியாதுங்க. ஆனா இந்த இல்லீகல் இந்த கல்லூரிக்கு உரிமம் யார் கொடுத்தா? மத்திய அரசில் இருக்கக்கூடிய அவங்க செய்ய முடியும்ல. மருத்துவ கவுன்சில், இந்திய மருத்துவ கவுன்சில் இருக்குது, அவங்கதான் இது மாதிரி தனியாருக்கு எந்த முறையிலும் நடத்த முடியாத தனியாருக்கும் அனுமதி கொடுத்துட்டாவ. மாணவ மாணவிகள் லட்சக்கணக்கான ரூபாய் தனியார் கையில கொடுத்து போட்டு சேர்ந்துட்டாவ கட்டாய நன்கொடையெல்லாம். இப்ப அவங்க போராடும் பொழுது என்ன செய்ய முடியும்னு இவங்க நினைக்காவ. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இந்திய மருத்துவ கவுன்சில் அந்த மாணவ மாணவிகளுடைய எதிர்காலத்தை உத்தரவாதப்படுத்தணுமா? அவர்கள் தான் உத்தரவாதப்படுத்தணும். இந்தியாவில எத்தனையோ மருத்துவ கல்லூரி இருக்கு. இந்த மாணவர்களை பிரிச்சு போடுறது அந்தந்த கல்லூரியில. இப்ப தமிழ்நாட்டில் இருக்க கல்லூரிகள கூடுதலான சீட்டு கொடுக்க முடியாதுன்னு கூட சொல்லுவாங்க. இதுலயும் நினைச்சா இந்திய மருத்துவ பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரியில இவ்வளவு சீட்டு கூட்டியிருக்கோம், அவளுக்கு கொடுக்கன்னு சொல்லலாம், கொடுக்கலாம். புதுசா ஆரம்பிச்ச கல்லூரியில செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாம் இருக்காது. இப்பதான் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வைங்க. பழைய கல்லூரிகள்ல கொடுக்கலாம், போதுமான சீட்டிங்க கொடுக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா கலைஞர் ஆட்சி காலத்தில் இருந்து சுயநிதி கல்லூரிகளுடைய தலைமையாக ஒரு பக்கம் ஒருத்தர், இன்னொரு பக்கம் தீன தயாளனும் இருந்து ஆர்காட்டாருக்கு நெருக்கமெல்லாம் பேச்சு வந்துச்சுங்கதான் நமக்கு யாவும் வரக்கூடாது. இன்னும் ஒரு கருத்து கூட சொல்றாங்க, இவர் ஏதோ கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காததுனாலதான் இவருடைய கல்லூரிக்கு இந்த மாதிரி நிலம் வந்ததுன்னு கூட சொல்றாங்க. இது வேறையா? ஆமா. என்றால் டிவி விவாத நிகழ்ச்சியில் விமர்சனம் கண்டித்து டாக்டர்கள் போராட்டம்னு இன்னொரு பக்கம் மருத்துவர்கள் முதல்வர் தனிப்பிரிவில் புகார் மனு போட்டு நேற்று நடத்திருக்காங்களே. ஒரு குறிப்பிட்ட டிவியில நடந்த விவாத நிகழ்ச்சி, அதுல மருத்துவர்களும் மக்களும் என்ற தலைப்பில் விவாதம் நடந்துச்சான். அதுல பாத்தீங்கன்னா மருத்துவர்களை ரொம்ப கேவலப்படுத்தி விட்டாங்கயா. தேவையில்லாத இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சோதனைகளை மருத்துவர்களை இது என்ன கேவலப்படுத்துவதா? ஒரு குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனை தன் லாபம் ஈட்டுவதற்காக நோயாளிக்கு நோய் இல்லாத தேவையில்லாத சோதனைகளை எடுத்தால் காசு வரும் என்பதற்காக செய்கிறார்கள் என்பதை ஊடகத்தில் சர்ச்சை செய்தார்களா நமக்கு தெரியல. ஒன்று. ஆனா நம்ம அனுபவமேங்க, ஒரு மருத்துவமனைக்கு போனா வாங்க வாங்கன்னு மாட்டிக்கிட்டோங்கிற மாதிரி பிடிச்சு உட்கார வச்சு அந்த டெஸ்ட் பண்ணி இந்த டெஸ்ட் பண்ணி எல்லா டெஸ்டையும் தான் எழுதி கொடுக்குறாங்க. அங்க போற மக்கள் தங்க கையில இருக்கிற பணத்தை பாக்குறாங்க. எங்க இந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளவு ஆகும், இதுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லும் பொழுது இவ்வளவுதாங்க பணம் இருக்கு, இதை மட்டும் இன்னைக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற எத்தனையோ நோயாளிகளை நம்ம பாக்குறோம். அப்ப நீங்க சொல்லுத பார்த்தா யதார்த்தத்துல தனியார் மருத்துவமனைகள் பூரா சென்னை போன்ற தலைநகர், ஒவ்வொரு பெருநகர், எல்லா இடத்துலயும் இப்படி அதிகமா காசு ஈட்டுவதற்காக என்ன உண்மையான ஒரு மனிதாயமான ரீதியாக மருத்துவ சேவைக்கு தாண்டி செயல்படுதாக என்பதெல்லாம் யதார்த்தத்தில் உண்மைன்னு பல இடத்துல இருந்து வந்துச்சுன்னா, அதை ஒரு ஊடகம் விவாதிச்சுச்சுன்னா உடனடியாக அரசாங்கத்தில் போய் மனு கொடுத்ததுனால ஐயா வாங்க நல்ல விஷயம் கொடுத்திருக்கியோ, இந்த விமர்சனத்தை கணக்கில் எடுத்தாங்கணும், தப்பா போடக்கூடாதுங்கோ ஊடகம், அதனால தப்பா உண்மையான பாக்குறதுக்கு ஒரு விசாரணை குழு போட்டு நாம அரசாங்கத்தில இருந்து தனியார் மருத்துவமனைகள் எல்லாம் தப்பு நடக்கா என்று பார்த்தா தெரிஞ்சு போகுமே. உண்மையிலே இந்த போராட்டம் பண்றவங்க யாராவது தூண்டி விடப்படுறாங்கிற ஒரு கேள்வி கூட கேட்க வருது. ஏங்க இப்படித்தாங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் என்ன குழந்தை தொழிலாளரை வச்சிருக்காவோ சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலையிலையும் தீப்பெட்டி தொழிற்சாலையிலையும் ஒருவர் மனுவை போட அது விவாதம் வர உடனடியாக அங்க இங்க அதற்கு பின்னால யார் இந்த வழக்குக்கு பின்னாலனா இங்க பெருந்தொழிற்சாலையை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய அந்த வழக்க போட சொன்னாங்க ஒரு விவகாரம் வர, இன்னொரு பக்கத்துல அங்க தொழிலாளி இருக்காங்க அவங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த நிர்வாகம் போராட வைக்க அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி இப்படியாக வேலை
பார்க்கிறவங்களை கூட்டிட்டு நிர்வாகம் வந்து போராட சொல்லும் என்பது தனியாருக்கு கை வந்த கலை போல இருக்குது, நமக்கு தெரியல. ஆனால் தொலைக்காட்சி விளம்பரங்களை பார்த்து உணவை தேர்ந்தெடுக்க வேண்டாம், நொறுக்கு தீனி கூடாது, இப்படியான ஒரு செய்தி வந்திருக்குது. முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவுல ஆண்டுக்கு 1.9 கோடி டன் உரம், 90,000 டன் பூச்சி மருந்து, இவ்வளவே நம்ம தானே சாப்பிடுறோம். இது நம்ம உணவுப் பொருள் தானே இருக்கு. அப்ப இந்தியாவுல இருக்க 120 கோடி மக்களும் 1.9 கோடி டன் உரத்தால விளைஞ்ச பயிர்களை தான் நம்ம சாப்பிடுறோம். அப்படிங்கும் பொழுது இவ்வளவு பூச்சிக்கொல்லி மருந்தையும் நம்ம சாப்பிடுறோம் உணவு வழியாக. அப்படிங்கும் போது உடல்நிலை பாதிக்கத்தானே செய்யும். உடல்நிலை பாதிக்க கூடாது என்பதற்காக உங்கள் உடலை நீங்களே சரி செய்ய, உங்கள் உடலின் எதிர்ப்பு சக்திகளை நீங்களே வளர்த்துக் கொள்ள, நீங்களே உடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள என்ன செய்யணும்? இன்னைக்கு நாட்டுல யோகா செய்யணும். அந்த யோகாவில் an incredible body of work என்பதாக if millions around the world today swear by yoga, யோகாவுக்காக பல லட்சம் பேர் உலகம் பூரா என்று திரண்டால் much of the credit, பெருவாரியான அதனுடைய பெருமை BKS ஐயங்காரையை சேரும். இன்னோவேட்டிவ் மெத்தட், புதிய புதிய முறைகளில் அவர் கொண்டு வந்தார். யோகா இஸ் நாட் எ ஹிந்து பிரிசர்வ், இட் இஸ் ஃபார் ஆல். இது இந்து மதத்தினுடையதுன்னு ஆன்மீக ரீதியா பார்த்தாதியோ, இது ஆன்மீகம் என்ன பான்மீகம் எல்லாம் தாண்டி இது சனத்துக்கு உள்ள பொதுவானதையா என்று த பாடி இஸ் மை டெம்பிள், என் உடல் தான் எனக்கு கோயில் ஆலயம் என்று சொல்லும் அளவுக்கு அப்படிப்பட்ட அந்த யோகா குரு இறந்து விட்டார். அதனாலதான் மோடி அவர்கள் கூட யோகா குருவினுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். பெரிய விஷயம்ங்க. ஆமா, குளோபல் யோகா ஐகான் BKS ஐயங்கார் விளக்கம் சொல்லுதாவோ, அதனால இது பெரிய விஷயம் தான். BKS ஐயங்கார் broke the myth that yoga is for elite. மேட்டுக்குடிக்கு அல்ல யோகா, ஆமா, ஏழை எளிய மக்களுக்கும் என்று கொண்டு வந்துட்டாராமே. என்று கொண்டு வந்ததுல அவருக்கு சிறப்பு. உள்ளபடியே அவர் மறைவு என்பது என்ன, அதன் மூலம் உள்ள மெசேஜ் செய்தியாவது நம்மாழ்வாருடைய மறைவை ஒட்டி அந்த செய்தியான இயற்கை உணவு செய்தி போன மாதிரி இப்பொழுது இந்த யோகாவுக்குடைய தன் உடலை தானே சிறப்பாக பயிற்சி எடுத்துக் கொள்வதற்கான என்ன அந்த முறை உலகமெங்கும் பரவட்டும், மேலும் மேலும் பல கோடிக்கு பரவட்டும் என்று நான் சொன்ன இதே மாதிரிதான் நாட்டிய என்ன பயிற்சி கொடுக்கிறவங்க வந்து இங்க மறைந்துட்டாங்க சென்னையில இருந்து வருது. ஆமா, சென்னையில இருந்து 82 வயதான நடன சிகாமணி மறந்தார். ஒரு விதமான பயிற்சி தானே. ஆமா, தி டான்ஸ் டோயன் பாசஸ் அவே. அடையார் கே லட்சுமணன் 82 வயதானவர் இறந்து விட்டார் அப்படிங்கிறது வராது. அவர் வந்து கதகளியில் சிறப்பு பெற்றவர் அப்படிங்கிற செய்தியும் வருது. அதாவது இதே போல 2G வழக்கு, தயாளு அம்மாளை விடுவிக்க மறுப்பு என்று ஒரு ஏடு வந்து அம்பத்தூரில் இருந்து வரும் தமிழ் ஏடு முத பக்கத்துல போட்டா அனைவருக்கும் 2Gயில் ஜாமீன், ஆராசா கனிமொழி உள்ளிட்ட 10 பேருக்கு ஜாமீன், வழக்கில் இருந்து தயாளு அம்மாளை விடுவிக்க CBI தனிக்கோர்ட் மறுப்பு என்ற செய்தியும் வர, இதையே கூட இடதுசாரிகளும் அதே மாதிரி மறுப்புங்களை போட உள்ளபடியே ரொம்ப சிறப்பாக திமுக அமுலாக்க பிரிவு தொடர்ந்த வழக்கில் திருமதி தயாளு அம்மையார், கவிஞர் கனிமொழி, ஆராசா, இயக்குனர் அமிர்தம், சரத்குமார் ஆகியோருக்கு ஜாமீன், டெல்லி CBI சிறப்பு நீதிமன்றம் உத்தரவுன்னு வண்ணத்துல எடுத்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியா போட்டா, அவங்களே இன்னொரு பக்கம் கருப்பு வெள்ளையில போட்டு திமுக ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கை மேலும் தாமதப்படுத்த 10 நிறுவனங்கள் சார்பில் தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தள்ளுபடி அப்படின்னு பெங்களூரையும் போட்டாங்க. இப்படியாக இல்ல, அந்த வழக்கு அடுத்த தேதி குறிப்பிடப்பட்டிருக்கு போல இருக்கு. அந்த வழக்குல நேற்று வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க, நம்ம கூட எதிர்பார்த்தோம் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த வழக்கு வந்து மறு தேதியிட்டு அவர்கள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். கூட்டுச்சதியா என்ற வழக்கு. ஆமா, அதுக்கு வந்து இன்னும் இது வரல. அதற்கு நேற்று சொல்லல, தள்ளி போட்டுட்டாவ. கூட்டுச்சதி இல்லன்னு ஆயிட்டுன்னு நீங்க இவங்க வேற அவங்க வேறன்னு, சசிகலா தரப்பு வேற ஜெயலலிதா வேற என்பதாக அவங்க அவங்களுடைய சொத்தை பற்றி உள்ள கணக்கு வந்துடும். அப்ப அது அடிபட்டு போகும். அதனால இது ஒரு பெரிய விஷயம் கருதுறாங்க. ஆனா நேற்று பாத்தீங்கன்னா சிறப்பு பிரதிநிதியா டெல்லிக்கு போனாரு என்ன, அதிமுக சார்பா அசோகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திமுக தானே இருந்தே, 2 பக்கமும் தெரியும்லாயா, இது என்னையா விஷயம் கூட்டுச்சதி கேட்டா வேற கூட்டுச்சதிதான், காங்கிரஸ் திமுக கூட்டுச்சதிதான், அவரு ஒரு நக்கல் அடிக்காரு என்று சொன்னால், இப்படிக்கு மத்தியில இன்னொரு வழக்கு பெரிய விஷயமாக ஈக்காடு தாங்க ஆங்கிலேயோட முதல் பக்கம் போடும் வழக்காக, தமிழ் மக்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய வழக்காக, மனித ஆளுநர்களெல்லாம் கவலைப்படும் வழக்காக இருப்பது no closer on Rajiv killing. An inside hand theory floated 23 years after Street Perambudur. அதாவது திருப்பெரும்புதூர் நடந்து 23 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு உள்
கதை வெளியே வருகிறது என்று சொன்னா பெரிய விஷயம் தானே. அதனால ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். அதாவது இந்த ராஜீவ்காந்தி படுகொலை என்ற அந்த 23 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அந்த படுகொலையை பற்றி ஒரு புத்தகம் ஒன்று வெளியீடு விழா நேற்று நடந்துச்சான். சரி. அப்ப அந்த புத்தகத்தை வெளியிட்டது யாரு என்று பார்த்தால் இந்தியாவிலும் பிரபலமான, அதாவது காவி உடை அல்லது காவி நிறம் என்றால் என்ன, சங் பரிவார். அந்த காவி நிறத்திற்கு ஒரு பெரிய தத்துவவாதி, அறிவாளி, அதனுடைய மூளை என்று அழைக்கப்படுகின்ற KN கோவிந்தாச்சாரி. இவர் யாருன்னு ஞாபகம் இருக்கா? திருச்சி திருரங்கத்தை சேர்ந்தவர். அந்த திருரங்கத்தை சேர்ந்தவர் தான் என்ன மேலே போய் இன்றைக்கு வணிக அமைச்சராக கூட இருக்கிறார், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அந்த அளவுக்கு வந்திருக்கிற கோவிந்தாச்சாரி தான் உமாபாரதிக்கு பின்னால் இருந்து மூளையாக இருந்தார் என்றும் இடையில் வந்தது வரலாற்றை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இவ்வளவு ஆழமான வரலாறு உள்ளவர். அவர் வெளியிடுறாருன்னு சொன்னா இதுல விஷயம் இருக்குமா இல்லையா கவனிக்கணும். அதை வெளியிட்டது, அது எழுதியது யாரு என்று கேட்டால் ஃபராஸ் அகமது என்ற ஒரு ஊடகவியலாளர். அப்ப ஃபராஸ் அகமது என்ற ஒரு இஸ்லாமியர் எழுதிய அசாசினேஷன் ஆஃப் ராஜீவ் காந்தி அண்ட் இன்சைடு ஜாப் என்று உள்பணி என்பதாக, காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே உள்ள நடந்த பணியா என்ற வேலையா, உள் வேலை என்பதாக எடுத்து போட்டா, நான் நேரடியாக சந்திச்சேன் இந்த ஒத்தக்கண்டு சிவராஜனை. அந்த அம்மா தனு வெடிக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் முன்னால அவரு பயங்கரமா இருக்கு. இதுல பின்னால இருக்காவ கார்த்திகேயன் என்பவரை கொண்டு வந்து இந்த ஆய்வுக்கு எதிரியாக போட்டாவா, ராஜீவ் காந்தியினுடைய குடும்பத்துக்கு நெருக்கமானவர் என்பதனால போட்டாவா. அதனால உண்மைகளை வெளியே வர விடாமல் இந்த வெளியே கொண்டு வர வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய விசாரணை குழு அதை செய்யாமல் உண்மையை அமுக்கிறதுக்கான வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டாருங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். அதனாலதான் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் லெட் பை ஃபார்மர் CBI டைரக்டர் DR கார்த்திகேயன் tried harder to cover up rather than uncover the conspiracy. ரொம்ப கொடூரமான விஷயமா இருக்குது, பயமா இருக்குது, எங்க பார்த்தாலும் நமக்கு அச்சமா இருக்குது. ஐயா எங்கய்யா செய்தாவோ ஏற்கனவே காங்கிரசினுடைய தலைமையகத்திலேயே உள்ள திட்டமா நமக்கு தெரியலையே என்றால், சரி அந்த திட்டமெல்லாம் சேர்ந்து தமிழ் தேசியத்தையும் ஈழ தமிழ் தேசியத்தையும் அவர்கள் மீதான ஒடுக்குமுறையும் நியாயப்படுத்தி விடக்கூடாது இந்தியாவில் என்ற கவலைதானே நமக்கு. அதை இந்த கவலையை போக்குவதற்கு வழி கிடைக்குமான்னு நம்ம தேடினா தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இன்று இந்தியா வருகை. TNA leaders to meet Modi on Saturday. ஓஹோ, இன்று இந்தியா வருகைனா டெல்லியில இன்னைக்கு வர்றாங்க. வந்து அவர்கள் பாஜக தலைவர்களிடம் ஆலோசிக்க போறாங்க. நாளை கழிச்சு பாக்காவ வெள்ளிக்கிழமை பாக்குறாங்க அவங்கள. சனிக்கிழமை நரேந்திர மோடி அவர்களை நேரடியாக அப்ப நேரடியா அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. அதில் இருந்தாவது அங்குள்ள நிலைமையை புரிஞ்சுக்கணும். சுமனாச்சு சுஷ்மா ஸ்வராஜ் என்று மஹிந்த ராஜபக்சேக்கு ஆதரவாக பேசியவர். அதே மாதிரி இணையமைச்சர் VK சிங் சொல்லி போட்டு வெளிவாரத்துறை இணையமைச்சர் அங்க போய் யுத்த சேனான்னு விருது வாங்கிட்டு வந்தாரு. சொல்லுத கேட்காம என்ன இலங்கையில இருந்து தமிழர்கள் சொல்லக்கூடியதையும் கொஞ்சம் கேட்க நல்லதுதான் என்றால், இந்த விஷயத்தை போர்க்குற்ற விசாரணை வந்துகிட்டு இருக்கிற நேரம் அதை குழப்பி விடுறதுக்காக சில பேர் திரைப்படத்தை செஞ்சுட்டாவோன்னு மாணவர்கள் கொந்தளிச்சாவோ 65 அமைப்புகள் குடிச்சு உடனே புலிப்பார்வை வில் குளோரிஃபை காஸ் ஆஃப் LTTE என்பதாக அந்த குறிப்பிட்ட சினிமாவினுடைய சர்ச்சைகள் காட்சிகள் நீக்கம் இயக்குனர் அறிக்கை என்பதாக புலிப்பார்வை படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை சினிமா படம் தமிழாளர்களுக்கு முக்கியமாக போட்டு காட்ட போறாங்களாம். அதாவது ஏற்கனவே மாணவர்கள் சொன்ன விவரத்தை எல்லாம் நாங்க எடுத்திருந்தோம். என்ன 2 தலைவர்கிட்ட எல்லாம் நாங்க காட்டிட்டு தான் ஆரம்பிச்சோம். ஆனாலும் கூட எடுத்த பிறகு அப்பவும் யாருக்காவது பிடிக்கலனா உடனடியாக நாங்க என்ன எவ்வளவு கோடி இழப்பா இருந்தாலும் இந்த படத்தை வெளியிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அந்த தயாரிப்பாளர் நடிச்சவரே சொல்லுதாரியா. சொன்னது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய இசையை வெளியீட்டு விழாவில் நம்ம மாணவர்களுக்கு தர்மடி கொடுத்தாங்க இல்லையா, அதற்கும் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். பரவாயில்லைன்னா பிரைம் மினிஸ்டர் சைடு கிளைம்ஸ் மீட் வித் லங்கா என்பதாக தமிழக இலங்கை மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கை டெல்லியில் முக்கிய ஆலோசனை பிரதமரின் முதன்மை செயலாளர் தலைமையில் நடந்தது. அப்ப முக்கிய ரீதியாக இங்க செய்திகளை எல்லாம் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடக்கும் பொழுது யாரையும் உள்ள விடாம வீடியோ எடுத்து கொண்டு போனார்களே, கொண்டு போய் போட்டு அங்க தீர்மானம் பண்ணுவாங்களா, ஏதாவது அதுல தமிழக மீனவர்களுக்கு சாதகமா வருமா என்பதையும் நாம கேட்போம். என்றால்
எங்க இந்தியாவுல எதுவும் வராதுங்க, நாங்க வர்றோங்க என்ன என்று லெப்ட் போர்சஸ் டு ஃபார்ம் நியூ பிளாட்ஃபார்ம் கரத்து பிரகாஷ் கரத்து நேத்து வந்துட்டார் சென்னைக்கு வந்து. அவர் என்ன பேசுறாருன்னா, அனைத்து துறைகளிலும் தனியார் மயத்தினை கொண்டு வருவதில் காங்கிரசும் பாஜகவும் இரட்டை சகோதரர்கள் சொல்லிட்டார். ஊடகவியலாளர் கூட்டத்தில் பேசும்போது அப்படி பேசியிருக்காங்க. இடதுசாரிகள் எல்லாம் ஒன்றுபடணும், மார்க்சிஸ்ட் கட்சி கூட கூட ஒன்றுபடணும், அப்படி மதவாதத்தை எடுத்து நிக்கணும்னு அவர் பேச. ஆனா அவங்களுடைய மாநில செயலாளர் உட்பட கலந்துக்கிறாவா? ஆனா அவங்களுடைய ஏட்டிலேயே அதை பத்தி போடலையே வருத்தம் தான் நமக்கு என்று சொன்னா. எல்லா ஆங்கிலேயர்களையும் எடுத்து போட்டிருக்கு. இனோவேட் அண்ட் ஸ்டே அஃப்ளோட் அப்படின்னு கருத்து லெப்ட் எல்லா லெப்டையும் கேட்டிருக்காரு. இத ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கத்துல உள்ளபடியே என்ன குஜராத் அரசுக்கு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் ஒண்ணு வந்திருக்குல்ல. ஆமா, அது மாணவர்கள் பள்ளி செல்றதுக்காக ஆத்துல நீந்தி போக வேண்டியிருக்கான். அதனால மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் கொடுத்திருக்கு. இந்த 5 கிராமத்தை சேர்ந்த 125க்கு மேற்பட்ட மாணவர்கள் இப்படி ஆத்த கடக்க வேண்டியிருக்கையா நர்மதாவுடைய ஒரு கைத அப்படின்னு சொல்லி அது மாணவர்களுடைய உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழல் அப்படின்னு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் கொடுத்திருக்கு. இது ரொம்ப பெரிய நல்ல விஷயம்ங்க. அதாவது குஜராத் அரசை பற்றி இங்க பெரிய முன்மாதிரி நினைச்சவங்களுக்கு கல்வி சாலைக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு பாதை அமைத்து கொடுப்பதில் கூட என்ன குஜராத் அரசுக்கு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் என்பதாக சோட்டா உதய்பூர் மாவட்டத்தில் 5 கிராமங்களைச் சேர்ந்த 125க்கு மேற்பட்ட மாணவர்கள் கிரண் ஆற்றில் பாலம் இல்லாததால் அங்கே நீந்தியே செல்றாங்க. நீந்தியே போய் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்களா ஐயா? தமிழ்நாடு இப்படி இல்லையா என்று சொன்னா. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இருந்ததுங்க. மாணவர்கள் நீந்தி போய் அக்கறைக்கு போய் யூனிஃபார்மை எடுத்து பிளாஸ்டிக் கவர்ல வச்சு பழவேற்காடுல ஞாபகம் இருக்கா? பழவேற்காடுல படகாவது போச்சு. ஆனால் அது பாலம் போட்டு கொடுத்துட்டாங்க. இங்க பல ஆண்டுகளாக பாலம் கோரிக்கை வச்சும் செய்யலையா. அதனால புத்தகம் சீருடை உள்ளிட்ட எல்லாமே குடத்துக்குள்ள பத்திரப்படுத்தி தான் அங்கேயும் கொண்டு போனாங்களாம். இதை உடனடியாக ஊடகங்கள் வந்த செய்தி உண்மையா இருக்குமானா கல்விக்காக மாணவர்கள் நீந்தி செல்வது உயிர் வாழ்வதற்குள்ள உரிமையை அளிக்காததற்கு ஒப்பாகும் சொல்லிட்டாதான் மனித உரிமை ஆணையம். இது நல்லா தானே இருக்கு என்றால், இதே போல நவ் சவான் டு ஸ்கிப் மோடி ஈவென்ட் என்று காங்கிரஸ் சிஎம் நவ் வேரி ஆஃப் ஷேரிங் டைஸ் வித் மோடி. ஏற்கனவே ஹரியானாவில் இருக்கக்கூடிய குடா, ஆமா, அவர் மோடியோட ஒரு மேடையில இருந்து எல்லாரும் கிண்டல் பண்ணி அனுப்பிட்டாங்க. மகாராஷ்டிரால சவான் போனாருங்க. போனா அங்க மோடி மோடின்னு சொல்லி போட்டு முழக்கம் போட்டு இவரை சவான ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க. ஏற்கனவே அந்த மாதிரி ஆச்சு. அதனால இனிமே போவேன் நியாயம் தானே. ஆனால் அதை விட மோசமானது ஹானர் கில்லிங் ஆங்கிள் சீன் இன் லா கிராஜுவேட் கேர்ள்ஸ் மர்டர் என்று ராமநாதபுரத்தில் இருந்து நடந்திருக்கக்கூடிய என்ற படுகொலைக்கு சட்டக்கல்லூரியில படிச்ச அந்த பிள்ளைய பெண் பிள்ளைய கௌரவ கொலைன்னு கொண்டு போட்டாக சென்னையில இருந்துட்டு போனவங்கள சேலம் கல்லூரியில படிச்சவங்கள வந்திருக்க. இது ரொம்ப சீரியஸான ஆபத்தான விஷயம் ஐயா என்பதனால கவனிங்க என்று சொல்லி நாளை மெய்ப்பொருள் காண்பறிவில் சந்திப்போம். நன்றி.